சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேலம் இந்த சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 2026 வரக்கூடிய வருடம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், இந்த வருடமாவது நம்மளுக்கு யோகங்கள் கிடைக்காதா அப்படின்னு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்காக இந்த பதிவு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம்தான். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சியும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்குறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்மளுடைய போதாத நேரம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் இந்த வருடம் 2026 ஜனவரி மாதத்துலையாவது இனிமே சரியாவாதா அப்படின்னு ஆசைகள் இருக்கக்கூடிய தருணம் நம்மளுக்கு உண்டு. அப்போ பொதுவாகவே இந்த 2026 எல்லா ராசிக்குமே யோகம்தான். எல்லா ராசிக்காரங்களுக்கும் யோக நிலை தான் சொல்லுவேன். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். 2026 நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா 15 வருஷ காலமாகவே கஷ்டந்தான் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் இந்த கடந்த 5 வருஷம் காலத்தில் நோயிலையும் வாட்டி வதைச்சிருக்கோம், கஷ்டமோ நஷ்டமோ கடத்திலையோ கூட வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம் பாதி பேர் ஜாதகத்தை புளிஞ்சிருக்கும். துலாம் ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு நீதிமான்னே சொல்லலாம். நிறையா வழக்கறிஞர்கள் நிறையா இருப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில் நிறையாவே இருப்பீங்க. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க பாருங்கள், இதுலேயும் நிறையாவே இருப்பீங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே நஷ்டம்தான் இருப்பீங்க. இது விதி. ஏன்னா உங்களுக்கு சதி வேலை நடந்திருக்கும். சொந்தமோ பந்தமோ உற்றாரோ உறவினரோ உங்கள் வாழ்க்கையோடைய பிரதிபலிப்பை பார்த்து பல விதமான தொந்தரவுகளை பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. பல குடும்பம் பிரிஞ்சிரு கூட போயிருக்கு உங்கள் கஷ்டத்தை பார்த்து. ஆனால் துலாம் ராசிக்கார பெண்கள் தான் பாவும். சின்ன குழந்தையா இருந்தால் கூட கஷ்டந்தான் படணும். இந்த ஒரு 5 வருஷ காலமாகவே. ஆனால் ஒரு கட்ட கால வயசு நீங்களாக உளுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படித்தாதான் மேன்மையான ஒரு இடத்துக்கு போக முடியும். துலாம் ராசிக்கார பெண்களும் ஆண்களும் ஏமாந்ததுன்னு சொல்லலாம். கால தாமதமான திருமணங்கள் நடக்கும். உங்களுக்கு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்மை, உங்களுடைய ஆதிக்கம், உங்களுடைய அமைப்புக்கேற்ற மனைவி அமையிறது கஷ்டம்தான். ஆனால் மனைவியை கண்டிப்பாக வச்சுக்குவீங்க, தான் கைக்குள்ளே வச்சுக்குவீங்க, அதிகாரத்தை காட்டுவீங்க. இது விதி. ஆனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு இனி 2026 வருங்காலத்தில் லட்ச ரூபா, கோடி ரூபா கூட சொல்லலாம், அப்படியாப்பட்ட ஒரு வருமானம் வரதுக்குண்டான நேரம் 2026. உங்கள் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணுங்க. ரோக சனின்னு சொல்லுவாங்க. ரோகம்னா உஷ்ணம், உங்கள் ஸ்கின் அலர்ஜி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க இந்த 2026 ஒரு கட்ட காலத்துக்கு வரைக்கும். அரசியல் சார்ந்த சாசனத்துக்கு துலாம் ராசிக்காரங்க ஒரு போர்க்குடி பிடிப்பாங்க. உங்களுக்கும் பதவி கிதவி வர்றதுக்கான வாய்ப்பு கூட கொஞ்சம் இருக்குன்னு கூட சொல்லலாம். துலாம் ராசிக்காரங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க.
உங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரங்க இத்தனை நாளைக்கு தலைமுடி மட்டும் கொட்டாமல் கஷ்டமே பட்டு கருமாயப்பட்டு செத்து பிழைச்சிருந்தீங்கன்னா உங்கள் மனைவி தான், அவங்க செஞ்ச புண்ணியந்தான் உங்களுக்கு காரணம். அவங்க கும்பிட்ட தெய்வம் உங்களை துலாம் ராசிக்கார ஆண்களை காப்பாற்றிருக்கு. துலாம் ராசியில் பெண்கள் இருந்தாலும் பிரச்சனை தான். துலாம் ராசிக்கார ஆண்கள் உங்கள் மனைவியை நேசிங்க, அரவணைச்சு போங்க. பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேருங்க. ஆசை பாசமாக 4 வார்த்தை அன்பா பண்பா பேசுங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் யோக நிலை வரக்கூடிய நேரம் உண்டு. துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் சுகபோகினே சொல்லலாம், கொஞ்சம் மோகம் உடையவங்கள் கூட சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கார். அதனால் அந்த மோக பார்வையெல்லாம் விட்டுட்டு தான் மனைவி தான் மக்கள் தான் குடும்பம் தன்னோட அரவணைச்சிருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தை ஏற்படுத்திக்கிங்க. துலாம் ராசிக்காரருடைய அம்மாவுக்கும் உங்களுக்கும் இப்போ ஆகாது, கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தாயும் நீங்களும் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணமும் உண்டு. இல்லை உங்கள் மாமியார் மேலே நீங்கள் எதிரியாக இருப்பீங்க. துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது தாங்க. மர்ம நோய் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. மனைவிக்கு துரோகம் பண்ணா மர்ம நோயினா உங்களுக்கே தெரியும். அதனால் எதுலேயும் இன்வால்வ் ஆகாதீங்க. போதும், இதுக்கு மேலே வாழ்கிறோம் தான் பிள்ளைகிட்ட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க. பெரிய பெரிய சாதனைலாம் அடைய போகிறீங்க. இல்லை ஆன்மீக ஈடுபாட்டில் கோயில் கட்டுங்க, கும்பாபிஷேகம் பண்ணுங்க, தானம் தர்மம் பண்ணுங்க, ஆண்டவனை பிடிச்சிக்குங்க. போதுண்டா சாமி, இத்தனை வருஷம் நான் பண்ண தப்பு கஷ்டம் எல்லாம் போயிட்டு என்ன ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கமாக ஒரு தன்மையாக வகிக்க வச்சுக்கோ இந்த 2026 அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கிங்க. துலாம் ராசிக்காரங்களுடைய பையனுக்கு மூத்த மகனுக்கு ஆவாது இந்த 2026. நீங்கள் ஒரு சட்ட சிக்கலில் வர மாதிரி இது இருந்து மிஸ் ஆனால் உங்கள் பிள்ளைக்கு வந்துடும். அதனால் ஒட்டுணர்ந்து போங்க. துலாம் ராசிக்கார பெண்கள் மேன்மையானவங்கங்க, உயர்ந்த லட்சியத்தை அடையக்கூடிய தருணம் உடையவங்க. பல பேருக்கு குழந்தை குட்டி இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் பெருசாக நினச்சிக்காதீங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க. பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ, இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்திற்கு எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறு இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியத்தோட
எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம. Audio Jungle.